ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கிச்சனை ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். என்னால் முடியல, இருந்தேனாலும் என் வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, காலையில் வேலைக்கு போகணும். அதனால் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே ட்ரம்மு வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் போய் தண்ணி மோந்துட்டு வரணும். கிட்டத்தட்ட அந்த ரூமை கடந்து போகிறது பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களெல்லாம் தாண்டி போகிறத பிரச்சனை. ஏன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டதை படுத்துட்டாங்க. இன்றைக்கி கிரைண்டரெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் டோட்டலாக முடிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டினது கொஞ்சமாக வெளியில் வச்சுருக்கேன். சப்போஸ் பிள்ளைங்க காலையில் தோசை கேட்டுச்சோ, இல்லை அவசரம் சப்போஸ் நம்மளால் செய்ய முடியலன்னா இட்லி ஊற்றி கொடுத்துக்கலாம். அதனால் புளிக்க போட்டுட்டேன். பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். இதில் கொஞ்சம் மட்டன் குழம்பு இருக்குது, இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சாலும் கொடுத்து இட்லியை ஊற்றி கொடுத்து ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுறலாம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பழைய சாப்பாடு இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும். காலையில் அவருக்கு கருவாடு வறுத்து கொடுத்து அவர் சாப்பிட்டுக்குவார். நான் கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு போயிடுவேன். அப்புறம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். நைட்டு படுக்கும்போது திரும்ப பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக அடுப்பு மேலே தண்ணியோ ஏதாவது வச்சுட்டு படுங்க. அப்புறம் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு எல்லாம் தேய்ச்சி விட்டேன். காலையில் அலசினா பளிச்சுன்னு ஆகிடும். பாத்திரம் கழுவி வச்சாச்சு. பாத்ரூமுக்கும் நல்லா ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி விட்டுட்டேன். என்ன காலையில் அப்படியே ஒரு தேய்ச்சி தண்ணி ஊற்றி விட்டா பளிச்சுன்னு பாத்ரூம் ஆயிரும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணால் பாத்ரூம் நீட்டாக இருக்கும். இந்த பூச்சி கரப்பான்பூச்சி இதெல்லாம் வராது. அதனால பூட்டியாச்சு. என்னோடய கிச்சன் லாஸ்ட்டாக இதாங்க லுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.